என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன போட்டினா ஒரு ஆளுக்கு 2 கிலோ பிரியாணி. இந்த பிரியாணியில் வந்து யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க தான் இன்றைக்கி போட்டியோட வின்னர். 2 கிலோ ப்ளஸ் 3/4 கிலோ உப்பு கறி. இந்த போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுபோக போட்டியோட வின்னருக்கு வந்து பரிசு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. பரிசு 1000 ரூபா. போட்டி ஸ்டார்ட். சாப்பிடுங்க எல்லாரும். ஆரம்பிக்கலாமாண்ணே? ஓகேண்ணே, ஆரம்பிக்கலாம்ண்ணே. அடாடாடாடாடாடா, என்ன வடையா? மசால் வடை, மசால் வடைதாயா? என்ன சாப்பிடலாமா? எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்குண்ணே பிரியாணி, சூப்பராக இருக்குது. உப்பு கறி அதோட நல்லா இருக்குது. யாரோட கைப்பக்குவம்? இன்னைக்கு நம்மளோட சமையல் தானே எல்லாமே. ஓகே, சூப்பராக இருக்குது தம்பி. இன்னைக்கு யார் பரிசை தட்டிட்டு போகிறான்னு தெரியல. இன்னைக்கு அதிகமாக பரிசை நீ தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். முதலாளி தான் இன்னைக்கு பரிசு தட்டுவார்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. ஆமாம், அப்புறம் அண்ணன் ஜெயிப்பார். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும். பினிச்சினா என்ன கற்றுக்கிறது இல்லை. அப்படிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. டேஸ்ட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? முதலாளி பிரியாணி சூப்பர் முதலாளி. நம்ம என்ன அதுக்கு ஈக்குவலாக உப்பு கறி செம்மையாக பண்ணிட்டியா? போங்க. காரம்லாம் ஆடாகணே. காரமாக சூப்பராக இருக்குது தம்பி. நண்பா சொல்லிடுங்க. கடுமையான போட்டியாக இருக்கே. இன்னைக்கு இவரா நானான்னு பார்த்துருவான். நண்பர் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு போட்டியில். ஆல்ரெடி முக்காவது எடுத்தாப்ல. மைக்கிளுக்கும் வாய்ப்பு போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? கோபம் ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? தோக்குற ஆளுக்கு இன்னைக்கு ஜெயிக்கிற ஆளுக்கு 1000 ரூபா பரிசு இருக்குது. அதனால தோக்குற ஆளுக்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கு. என்ன வேணும்னா சர்ப்ரைஸா? போட்டியோட முடிவுலன்னு சொல்லுவான். நேருக்கு முன்னாடி எத்தனை பிரியாணி சாப்பிட்ருக்கியா? முன்னாடி ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன். 1 1.5. 2 கிலோ சாப்பிட்ருக்கீங்களா? இதுவரை சாப்பிட்டதில்லை. போட்டியில் சாப்பிடுவோம்னு பார்க்குறேன். நண்பா சாப்பிட்ருவீங்களா? என்ன அப்படியே வச்சிருக்கீங்களே? ஆரம்பிச்சிருக்கேன். அவர் என்னடானா சாப்பிட்டு போய்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன ஒன்றும் முடியலையே. இன்னைக்கு போட்டி அவர் ஜெயிச்சிருவாரோ? இப்போ தம்பி பைக்கில் விட்டு நான் முன்னாடி தான் போகிறேன். கடைசியாக தோற்று போயிடுறிய. இந்த வட்டி பாப்பா யார் ஜெயிக்கிறான்னு.
புல்லாத்தையும் நீங்கள் என்ன சோறை மட்டும் திண்டு ஒன்றும் பண்ண முடியாது. கறி இருந்தீங்க என்ன அதுவும் கரெக்டு தான். என்னடா இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். கடைசியா நீங்கள் கறியோட சேர்த்து அடிக்கிறீங்களா 2 பேரும்? அடிங்க. என்ன தெரிகிறது? தானுங்கண்ணா போடுங்கப்பா, ஒரே வெக்கையாக இருக்கு. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ம் காற்றாலே வச்சுருவாங்க. நீங்கள் காற்றாலே வச்சுருவாங்க. தோக்குற அளவுக்கு கடுமையான தண்டனை இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. ஆமாப்பா, தண்டனை வேறு என்னன்னு தெரியல. ₹1000 வேறு ஏன் முன்னாடி வச்சுருக்காங்க. வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? அடிச்சு போறாப்லையே மைக்கில் அப்பா முடிஞ்ச வரை இன்னைக்கு முயற்சி பண்ணுவோம், ஜெயிப்போம். பரிசு ₹1000 ஜெயிப்போம். ரொம்ப டவுட்டு தான். நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தப்பு கொடுத்துருவான் அவரா, நம்மளாம் பார்த்துருவோம் இன்னைக்கு. யாருப்பா உரப்பா அள்ளி போட்டது? இவ்வளோ உரப்பு இருக்கு. உப்பு கறி ஐயா உரப்பா சாப்பிட்டா அப்படிதான் நல்லா இருக்கும். என்ன நண்பரே, உரப்பு அதிகமாக இருக்கு, எப்படி போகுது? தமிழர்களாம் உரப்பு சாப்பிட்டு தானே பழக்கம். அப்போ தானே வீரமும் விளையமும் எல்லாம் கலந்துருக்கும். வந்து இப்ப நான் பேசும்போதே பார்த்தீங்களா தொண்டை காரம் ஏறுதா? பார்க்கும்போது தெரியுண்ணே, வேறு வேலையே தெரியுதுண்ணே. உரப்பு அதிகமாக போட்டுக்கிட்டியப்பா. இன்னைக்கு போட்டியோட வின்னர் யாரு? போட்டியாக இருந்தால் நீங்கள் நான் கிடையாது, எந்த நிற்க முடியலையே, உரப்பு அதிகமாக இருக்கு, சாப்பிட முடியல. கடையில் ஜெயிச்சா தானே வின்னரு. ஆமாம்மா, பார்த்துக்குறோம் இன்னைக்கு யாருன்னு பார்ப்போம். இந்த ஒரு உருண்டை போக மாட்டேங்குது. இன்னைக்கு இன்னைக்கு நீ கறி திங்கிற கூட சோறை தின்னுட்டு நாங்கள் ஜெயிச்சு இந்த ₹1000 தட்டிட்டு போகலைண்ணா. பாரு, நான் கறிங்கிறக்குள்ள நீ சோறை திங்கிறியா? ஆமாம், சரி பார்ப்போம். அதுக்காக என் ட்ரைனிங் இது வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னைக்கு அப்போ நான் தான் ₹1000 பரிசு வின் பண்ண போகிறேண்ணா. ரெண்டாவது நம்ம தான் கடைசி. கடைசி உருண்டை சாப்பாட்டில் அடுத்து கறி இருக்கு. கறியில் உங்க 2 பேரும் நான் ஜெயிப்பேன். சாப்பாடு நீனா நான் பார்த்துருவோம்டா. எனக்கு கம்மி தான், எனக்கும் சான்ஸ் இருக்கு. நம்ம தான் தண்டனை அனுபவிக்க போகிறதோ, தண்டனை நம்மளே அனுபவிச்சு நம்மளே எங்கிட்ட இது பண்ணுறது. சரி பார்ப்போம். அண்ணனுக்கு ஆமாம் கம்மியாக தான் இருக்கு, கம்மியாக இருக்குது. கறி சாப்பிட்டோன்னு தோல்வி வெற்றிலாம் சகசம்பா. கறி இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் ஜெயிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே இறக்கிட்டோம்ல. இருங்கடா டேய், இருங்கடா பார்ப்போம்டா. கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான்டா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. துண்டு சோறு உள்ளே போவேனாங்குது. 2 ஜூஸ் குடிச்சா தான் உள்ளே போகுது. தண்ணி குடிச்சுங்க.
கேட்ட போட்டுக்கிட்டே இருக்குப்பா. எத்தனை டைம் சாப்பிட்டானு சாப்பாடை முடிச்சிட்டேன். கறி இருக்கு எனக்கு இப்போ. எல்லாத்தையும் சாப்பிட்டாதே போட்டியோட வின்னர் அவர்தே. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா ஜெயிச்சிருவான். கிரிக்கெட் அடிப்போம். ரெண்டுமே கொஞ்சம் தான் இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றுனே. அடுத்த வாரம் போட்டி வந்து நீங்கள் அந்த போட்டியில் வந்து நம்மள்ட்ட ஜெயிக்க முடியாது. அதான் டீம் போட்டியில். டீம் போட்டியில் வந்து தோற்று போயிருவியா. டீம் போட்டி பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்ண தப்புனா, காலைல சாப்பிட்டதே தப்பு. சாப்பிட்டுவிட்டேன். அதுதான் இப்போ சாப்பிட முடியல. நீங்கள் என்ன விரதம் இருந்திருப்பாங்க அவ்வளோ. நாங்களும் காலைல சாப்பிட்டதே வந்தோம்ப்பா. இல்லையே, இது இறக்க முடியல பாருங்க. 2 இதாக இருக்கு, 2 உண்டா. தம்பி அதை குளிக்காமல் கறியை திண்டு முடியுங்க. அப்போ போட்டி 1000 ரூபா பரிசு தட்டிட்டு போகலாம். இல்லைன்னா கிடையாது. அதுவும் இப்படி கிடையாதுல்ல. யாரும் அதிகமாக சாப்பிடல அவரே வந்தாது. என்னண்ணே நம்மளாம் தோல்வியை ஒத்துக்குவோம். நம்ம வந்து அடுத்த போட்டை ஜெயிச்சு காமிக்கிறேன். நமக்கு இன்னைக்கு 2 கிலோ பிரியாணி சாப்பிட்டாச்சு. அதில் வின்னர் நான் தான். அப்படி கிடையாது. மொத்தமாக சாப்பிடலாம். 2 கிலோ ப்ளஸ் 1 கிலோ சிக்கன். பந்தயம் அடிக்கிறாருன்னா பார்த்துக்கலாம். கரிதான திங்கிறாப்ல. நண்பர் என்ன சோறு அப்படியே வச்சிருக்காப்ல. இறங்கல வேலையா? நான் சாப்பிட்டேன்னு சொன்னாலே இறங்க மாட்டேங்குது. அண்ணன் இறக்கிட்டு இருக்காப்லையே. நமக்கே டப்பு கொடுப்பாரு. விளையாட்டாச்சு இறங்க மாட்டேங்குதே. உரப்பு சாலையிலாம் இறங்கிருச்சு. பெப்பர் சிக்கனு. 1000 ரூபா பரிசு வர காத்துக்கிட்டு இருக்கு. டீம் போட்டினா எப்படின்னானே 2 பேர். ஒரு டீமுக்கும் எத்தனை டீம்? 3 டீமா? 2 டீம். 2 டீம். 2 டீமுக்கும் 5-5 கிலோ கறி. ஓகே. இது போட்டி. ஜெயிக்கிற ஆளுக்கு இந்த மாதிரி சிறப்பு பரிசு. தோக்கிற டீமுக்கு அந்த பரிசை கொடுக்க போகுது. ஓகே, சூப்பர் தம்பி. அடுத்த வாரம் நாங்கள் வந்து போட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோக்கிற டீம் தான் பரிசு கொடுக்க போகிறது. அது எந்த டீமாக இருந்தாலும் சரி. முழு கோழியை நான் தான் ஜெயித்தேன். இந்த கோழியை திங்க முடியல. முழு கோழி தின்னலாம் நண்பா. பீஸு தான் திங்கிற கஷ்டம். வர வச்சிலா பீஸு ஃபுல்லாக சாப்பிட்றேன்டாப்ல. ஸ்லோவாக சாப்பிட்றேன். ஆனால் இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோமோ பசி அடங்க மாட்டேது. என்ன காரணம்? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. டேஸ்டா இருந்தா பசி அடங்காது. ஆனா உள்ள அடங்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அது ஆனால் சாப்பிட தோணும். சாப்பிட தோணும். என்னப்பா போட்டியோட வின்னர் அறிவிச்சிடலாமா? அறிவிச்சிருங்க. இதுக்கு மேலே நம்மளாலையும் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1, 2, 3, 4 கறி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து என்னென்னா, இவர் வந்து 2 கிலோ பிரியாணி, 1 கிலோ சிக்கன் கிரேவி சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தான் மிச்சம் வச்சுருக்கேன். இன்றைக்கி போட்டியோட வின்னர் என்னென்னா இவர் தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து 2வது இடம் கிடையாது. நண்பர் தான் 2வது இடம். இன்றைக்கி நான் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டேன். இன்றைக்கி பனிஷ்மெண்ட் வேறு இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட் வந்து இப்போ கடைசியாக போட்டியோட இறுதியில் பார்ப்போம். இந்தாங்க போட்டியில் ஜெயித்தவருக்கு பரிசு. ஓகே, நன்றி. அது ஒரு பரிசு. இன்னைக்கு நம்ம தான் பரிசு வின் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் வின் பண்ணுறோம்னே. அடுத்த வாரம் நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறோம். அவரை தோக்கடிக்கிறான்.
இந்த வாரம் டீம் ஜெயிச்சிட்டாப்ல. மேட்ச் நம்ம போடுவோம், ஆமா டீம் மேட்ச் போடுவோம், அவரை தோக்கடிப்போம். ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? டீல் ஓகே தானே? டீல் ஓகேண்ணே. அடுத்த வாரம் ஒரு புதுசாக ஒருத்தர் களத்தில் இறங்குவார். புது வர வருதா? ஆமாம். ஓகே, நல்லது, ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் அப்போ நம்ம சாப்பிட்டனால டீமா போடலாம். இன்னைக்கு காலையில சாப்பிட்டனால நம்மளால சாப்பிட முடியல, இல்லைன்னா அவர் தோத்துருப்பாரு இன்னைக்கு நம்மள்ட்ட. அதான் உண்மை. என்னென்ன சொல்றான் பாருங்க. அதையும் பாருங்க, யூடியூப் வியூவர்ஸ் அனைவரும் பாருங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜ் சாப்பாட்டு ராமர் யூடியூப் சேனல்ல அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தோற்றவர்களுக்கு தண்டனை, ஓகேவா அண்ணே? உங்களுக்கு நீங்கள் எத்தனாவது இடம்? 3வது இடமா? 2வது இடம். 2வது இடம். நீங்கள் 3வது இடம். 2வது இடத்துக்கு 10 தண்டாவலும், 3வது இடத்துக்கு 15 தண்டாவலும். இதான் இன்னைக்கு தண்டனை. ஓகே, ஸ்டார்ட். அடுத்த வாரம் இன்னும் சிறப்பு தண்டால் போட்டி இருக்கு. நண்பர் கூட இருக்கிற மாதிரி இல்லையா? ராஜ் சாப்பாட்டு ராமர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு அப்டேட் வரும்.